بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அவனுக்கு விருப்பமான முஸ்லிம்களாக நம்மளை பிறக்க வைத்து அவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களில் சிலர்களில் ஒருவராக நம்மளையும் தேர்ந்தெடுத்து வாழ வைத்திருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. அப்படி நன்றி செலுத்துவதற்காக பிறந்த நாம் அவனை விளங்கி அவனை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி நாம் செயல்படுகிறோமா, அப்படி விளங்கி நாம் அவனை வணங்குகிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமே சோதித்துக் கொள்வது மிக அவசியம். இப்போ நாமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை தொழுகிறோம். அவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லுவோம். இன்னும் சற்று தெரிந்தவர்களாக இருந்தால் அவன் அரிசில் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்படி பல மாதிரியா இருக்கு. ஏற்கனவே நம்ம அரிசிங்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ அல்லாஹ் அரிசில் மட்டும்தான் இருக்கிறானா, அவன் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்கு தொழக்கூடிய ஒரு மோமின்ட்ட போய் நம்ம கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அப்படி சொல்லக்கூடிய மனிதனும் ஏன் சில நேரங்களில் பாவமான காரியங்களை செய்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இருக்கிறான் நம்பக்கூடிய அந்த மனிதன் என் இடத்துல இல்லை, என்கிட்ட இப்போ அல்லாஹ் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதால் தான், அல்லது அவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு உறுதி இல்லாததால் தான் அந்த மனிதனும் பாவம் செய்கிறான். அப்ப சும்மா அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான், என்னோடையும் இருக்கிறான் அப்படின்னு சும்மா நம்ம வெறும் வார்த்தைகளால் நம்புவது நமக்கு உள்ளட்சத்தை தராது. அதை லாஜிக்கா நம்ம விளங்கணும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், நம்மோடும் இருக்கிறான் அப்படின்னா அது லாஜிக்கா எப்படி அது பொருந்தும், நம்ம அறிவுக்கு அது விளங்குற மாதிரி சொன்னா தான் நாம் அதை உணர்வோம். நம்மோடும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கி பயந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். உலக ரீதியாக அப்படிதான். நாம் ஒரு விஷயத்தில் வின் பண்ணணும் அப்படின்னா அதை நுணுக்கமாக அறிந்தவன் தான் என்ன செய்ய முடியும். ஒரு வியாபாரத்திலோ அல்லது ஒரு செயலிலோ ஒரு விளையாட்டிலோ ஃபஸ்ட்டு, அதாவது திறமையாக அவன் மட்டும் முன்னுக்கு வர்றான் அப்படின்னா அந்த வியாபாரத்தின் நுணுக்கத்தை தெரிந்திருப்பதால், அந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பதை தெரிந்திருப்பதால், அந்த நுணுக்கங்களை அறிந்தவன் தான் என்ன செய்ய முடியும், அதில் 100% வெற்றி பெற முடியும். அப்போ அல்லாஹுவை நெருங்கும் விஷயத்தில், அல்லாஹுவை அவனுடைய பிரியத்தை அடையும் விஷயத்தில் நாம் முதல்ல நெருங்கணும், நல்ல நெருக்கத்தில் நாம் ஆகணும் அப்படின்னா முதல்ல அல்லாண்டா யாரு, அவன் எப்படி இருப்பான், எங்கெல்லாம் இருப்பாங்கிறத விளங்க. அப்போதான் நமக்கு அந்த ஹுஷு, அந்த பயபக்திங்கிறது வரும் எல்லா நேரத்திலையும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பேர்மிக்கவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. திருச்சினாமலையில் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் முடியாது அப்படின்னு சொன்னா, இருந்தாலும் என் மனம் நாடுது அப்படி இப்படிலாம் சொல்லி பேசி கடைசியில் அல்லாஹ் அவனுடைய ஒளியில் இருந்து ஒரு சிறு பகுதியை காண்பித்து சொன்னான், இதுதான் மூசாவே நடக்கும், பார்த்தீங்களா, என்னை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ அடம்பிடித்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறு பகுதியான தன்னுடைய நூரை அந்த மலையின் மீது பாய்ச்சிய போது அந்த மலையை எரிஞ்சிருச்சு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கப்பட்டு விழுந்துட்டான்.
3 நாளைக்கு பிறகுதான் எந்திரிச்சாங்க அப்படின்னு வருது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி தான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி தான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜுக்கு அழைச்சிட்டு போகும்போது, அதெல்லாம் நம்ம சம்பவங்கள் நீட்டாக கேள்விப்பட்டிருப்போம். நான் அந்த ஷார்ட்டை அந்த விளக்கத்தை மட்டும் சொல்றேன். அப்ப சிதறத்துல் முன்தஹா என்ற இடம், அதான் பார்டர். இந்த பார்டரை தாண்டி நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நபியே நீங்க மட்டும்தான் போகணும், போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் போக முடியல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க மட்டும்தான் போக முடியும், இதுக்கு மேல நான் தாண்டி வந்தேன்னா நான் எரிஞ்சு சாம்பலாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை நெருங்கி பயணிக்கிறார்கள். இது இந்த சம்பவத்தை சொன்னா நீட்டா சொல்லணும். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ் அரிஷிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கக்கூடிய இந்த இடம் சிதறத்துல் முன்தஹாவிற்கும் 70,000 திரைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய நூரை ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடியது. அப்ப அந்த கடைசி திரையில நிக்கிற அந்த 100 கிட்டையே நான் எரிஞ்சிருவேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 திரைகளையும் தாண்டி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை நேரில் சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு சந்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த நூர் எவ்வளவு பிரம்மாண்டமான நூர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறு துளி அளவு தான் நூரை காமிச்சான், மலை எரிஞ்சு போச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, அவங்களால அதை கிரகிக்க முடியல. இப்படி நடக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான கண் சுளிப்பும் இல்லாமல், எந்த விதமான கண் கூச்சமும் இல்லாமல், சூரத் நஜ்ம்ல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சர்வ சாதாரணமாக போனதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப பேர்மிக்கவர்களே, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹ்வை எந்த விதமான திரையும் இல்லாமல் நேரடியாக பார்க்க முடிந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் அந்த சிறு துளி நூரை கூட பார்க்க முடியவில்லை அப்படின்னா, இதுல நாம விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து நேரடியாக பிரிக்கப்பட்ட நூறால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அல்லாஹ் அந்த நூறிலிருந்து படைச்சான். அதுல எந்த ஃபில்டருமே பண்ணல, ஒரிஜினல் நூரை கொண்டு அப்படியே படைச்சான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை நேரடியாக அந்த பார்க்க முடியல அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறில் இருந்து ஒரு சிறு நூரை அல்லாஹ் பிரித்தெடுத்து அதை 4ஆக பிரித்து அதில் பல வஸ்துக்களை அல்லாஹ் படைக்கிறான். அப்புறம் அந்த கடைசியில ஒன்று இருக்கிறதுலேருந்து 4 அப்படி அந்த 4 நாளாக பிரிச்சு இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள், வானம், பூமி, மலக்குகள், மனிதன் எல்லாத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறில் இருந்து பிரிக்கப்பட்டதில் இருந்துதான் மற்றவர்களை எல்லாம் படைத்தார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரடி நூறில் இருப்பதால் அந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் வித்தியாசம் இல்லை, 2 ஒளியும் சமம்தான். 2 ஒளியும் சமமாக இருப்பதால் ரெண்டும் நேருக்கு நேராக சந்திக்க முடிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூர் என்பது பல படித்தரங்களை விட்டு பிரிந்து வந்து படைக்கப்பட்ட மனிதராக, நபியாக இருப்பதால் நேரடியாக அந்த நூரை, அந்த ஒளியை பார்க்க முடியவில்லை. அப்ப இதே மாதிரிதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் படைச்சிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறில் இருந்து பிரிக்கப்பட்ட நூறில் இருந்து தான் நம்மை அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனா மொத்தத்துல அல்லாஹ்வுடைய நூறால் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகமே அப்படிதான்.
அவனுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டதால் தான் அது இயங்கிக் கொண்டே இருக்குது. அல்லாஹ்விற்கும் உறக்கம் இல்லை. அல்லாஹுடைய நூரை கொண்டு படைத்த படைப்பு ரூஹ், நமக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்க ரூஹ், அது அல்லாஹுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்டது. நாம தூங்கிட்டு இருப்போம், நம்ம ரூஹ் தூங்காது. நாம தூங்கிக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய உடல் உறுப்புகள் தூங்காது. அந்த ரூஹால் இயங்கக்கூடிய உறுப்புகள் என்ன செய்யாது? தூங்காது. இதே போன்றுதான் இந்த உலகில் எதை எடுத்தாலும் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நூர் நிரம்பி இருக்குதோ அங்கெல்லாம் உயிரோட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத காற்று இருக்குல்ல, அந்த காற்றை கொண்டு தான் நாம் வாழ்கிறோம். அந்த காற்றில் ஆக்சிஜன் இருக்கிறனால தான் நம்ம சுவாசித்து அதை கொண்டு உயிர் மூச்சு நம்மளால் வாழ முடியுது. அந்த காற்றிலும் அல்லாஹ் கலந்திருக்கிறார். இதை எப்படி நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இதை உணர்றதுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்தில் அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி இருந்தார்கள். இந்த காலத்தில் அல்லாஹ்வை உதாரணம் சொல்றதுக்கு நிறைய விஞ்ஞானங்கள் வந்துருச்சு. உதாரணத்துக்கு இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்ஃபோன்லாம் இருக்குல்ல, செல்ஃபோன் என்பது எப்படி இயங்குது அப்படின்னா வயர்லெஸ், வயர் கிடையாது. எப்படி இயங்குது அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்குது அப்படின்னா, அந்த கதிர்வீச்சுகள், அந்த நெட், அதாவது ஷார்ட்லைட்டுக்கும் நம்மளுடைய ஃபோனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அந்த ஷார்ட்லைட்ல இருந்து நம்மளுடைய தொடர்புக்காக வெளிவரக்கூடிய பாய்ச்சக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் இந்த உலகம் பூரா பரவி இருக்கிறனால நம்ம எந்த இடத்துல நின்று பேசினாலும் லைன் எடுக்கும். அப்போ அதனுடைய லைன் கிடைக்காத இடம் ஒன்று இருக்குன்னா அந்த இடத்துல அந்த கதிர்வீச்சுக்கள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் கதிர்வீச்சுக்கள் இருக்கிற இடத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு 10,000 மனிதர்கள் இருந்து 10,000 பேரும் அந்த ஒரு செல்ஃபோனை இயக்கும் போது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் அது ஃப்ரீயாக இயங்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 10,000 பேரை சுற்றியும் அந்த கதிர்வீச்சுக்கள் சூழ்ந்துள்ளது. அப்போ சில இடத்துக்கு போனால் கிடைக்க மாட்டாங்குதே, இது மனிதனுடைய படைப்பு. அதனால எல்லா இடத்திலும் சரியாக இயங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை எப்படி இயக்குறான், எப்படி அவன் அந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், மனிதனால் இந்த செல்போனுடைய கதிர்வீச்சுக்களை பாய்ச்ச முடியாத இடத்திலும் அல்லாஹ்வுடைய நூறுடைய கதிர்வீச்சு பாயும். அது பூமிக்கு அடியில் இருந்தாலும் சரி, பூமிக்கு 2 கிலோமீட்டருக்கு தூரமாக தோன்றினாலும் சரி, அங்கேயும் உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் சில இயக்கங்கள் இருக்குது. அங்கேயும் பூமியுடைய அசைவு இருக்கு, சுழற்சி இருக்குது. அங்கேயும் பல விதமான தாது பொருட்கள் உண்டாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கேயும் அல்லாஹ்வுடைய நூர் சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த உலகத்துல இயங்காம இருக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல புல் பூண்டுகள் மரங்கள் இருக்கும். அங்கேயும் அல்லாஹ்வுடைய நூர் இருப்பதால் தான் உயிரோட்டம் இருக்கிறது. உயிரோட்டம் இருப்பதால் தான் அவைகள் வளர முடிகிறது. இப்படி பார்த்தா இந்த உலகத்துல இந்த பூமியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது எதுவுமே இல்லாத வெற்றிடங்களாக இருந்தாலும் சரி, இந்த பூமியை தாண்டி இருக்கக்கூடிய வெற்றிடங்களிலும் அல்லாஹ்வுடைய நூர் சூழ்ந்து இருக்கு. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய நூர் அதுதான் என்ன செய்யுது அப்படின்னா, நான் எதுக்கு இந்த நூரை பற்றி சொல்றேன் அப்படின்னா, எப்படி நாம யூஸ் பண்ணக்கூடிய செல்போன், இங்க 2 பட்டனை தட்டுறோம், அது அங்க எங்கேயோ அது ரெக்கார்ட் ஆகுது. யாருக்கு அனுப்புறோமோ அவனுக்கும் போகுது. எந்த இடத்தில் இந்த செய்திகளை சேமிக்க முடியுமோ, சேமிக்க வேண்டுமோ, நமக்கு தெரியாத ஒரு இடத்துல நாம பேசக்கூடியது, நாம எழுதக்கூடியது எல்லாமே ஒரு இடத்துல சேமிப்பாகிட்டு இருக்கு. இது மனிதனால் படைக்கப்பட்ட படைப்பு. அப்ப அல்லாஹ் நம் செய்யக்கூடிய செயல்களை எப்படி சேமிப்பான், எப்படி பதிவு செய்வான் என்பதை நாம பார்க்கணும். சரி, இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் பரவி இருக்கிறான். அவன் இல்லாத இடம் எது இருக்கு அப்படின்னா, இல்லாத இடம் எதுவுமே இல்லை. இப்ப நம்மளுடைய படைப்பு, நான் எதுக்கு நான் அந்த அல்லாஹ்வுடைய படைப்பு அவனுடைய நூரை கொண்டு படைத்தான் அப்படின்னு எதுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டுதான் நமக்குள் இயங்கக்கூடிய இந்த ரூஹை படைத்தான்.
இப்போ நம்ம மூத்தா போயிட்டோம்னா நமக்கு அழிவு இருக்கு. நம்மளுடைய சதையை மண்ணு என்ன செஞ்சிடும், சாப்பிட்ரும், எலும்பு காணா போயிடும், எல்லாம் காணா போயிடும். ஆனால் இந்த ரூஹ் என்ன செய்யாது, அதுக்கு மௌத்து கிடையாது. அது அல்லாஹ் இடத்துல போயிடும், அல்லாஹ் அதை கைப்பற்றிடுவான். அப்போ இந்த ரூஹ் என்பதுக்கு அழிவு என்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்படி அல்லாஹ்விற்கு அழிவு இல்லையோ, அல்லாஹ்விற்கு மரணம் இல்லையோ, அல்லாஹ்விற்கு முடிவு என்பது இல்லையோ, அவனுடைய நூரை கொண்டு படைக்கப்பட்ட இந்த ரூஹுக்கும் முடிவு என்பது கிடையாது. அப்ப இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய நூர் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது, இயங்கிக்கிட்டு இருக்குது. வெளியில் அந்த கதிர்வீச்சுகளாக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் இந்த நூறோட என்ன செய்யுது, டச் ஆகுது, கனெக்ஷன் ஆகுது. கனெக்ஷன் ஆகும்போது இந்த உடலுக்கும் அல்லாஹ்வுடைய நூறுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. மொத்தத்தில் அவனுக்குள்ளாகவே நாம இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு சூழல். ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவன் தான் இங்க இருக்கிறான், அவனுடைய நூறில் இருந்து ஏன்னா அல்லாஹ்வே நூறு தானே. இப்ப அவனுக்கு உருவம் இருக்குது, முடி இருக்குது, அது இருக்குதுன்னா அவன் முடியிலேருந்து நம்மளை படைச்சான்னு சொல்லலாம். இல்ல கை இருக்குன்னா நம்ம நெகத்திலேருந்து நம்மளை படைச்சான் அப்படின்னு சொல்லலாம். அவனே ஒரு நூறு தான், ஒளிதான், வெளிச்சம்தான். அந்த வெளிச்சத்தை கொண்டு படைக்கும் போது அவன்தான் நம்மோடு இருக்கிறாங்கிறத நம்ம விளங்கணும். இல்லை நம்ம சொல்லிடுறோம்ல, அவன் முடிய வச்சு என்னைய படைச்சான், அவன் நெகத்தை வச்சு அவனை படைச்சான், அப்படி சொல்ல முடியாது. அப்போ அவனு நெகம் தானே, நெகத்துக்கு என்ன தெரியும், நாம் என்ன செய்யறோம், அதை வச்சு அல்லாஹ் எப்படி அறிய முடியும், இப்படிலாம் நம்ம பேசலாம். ஆனால் அல்லாஹ் என்பவன் யாரோ, எதுவாக இருக்கிறானோ அதை கொண்டு தான் நம்ம படைச்சிருக்கான். அப்படின்னா அல்லாஹ் தான் நம்மோடு இருக்கிறாங்கிறத விளங்கணும். இந்த கதிர்வீச்சுக்கள் இருக்குல்ல, இந்த உலகத்தில் அப்படியே இந்த காத்துல மிதக்கக்கூடிய அதுவும் அல்லாஹுவாக தான் இருக்கு. ஏன்னா அவனுடைய நூறு தான், அவனுடைய நூறு ஒளிகள் தான் அப்படியே கதிர்வீச்சுகளா பரவிக்கிட்டு இருக்குது. எல்லா படைப்பினங்களுக்கும் அது என்ன செய்யப்படுது, உதவியாக, சுவாசிக்கும் காற்றாக, கேட்கும் சப்தம் இருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்கிறது எதுன்னா அது ஒரு காற்றில் உள்ள ஒரு உயிரோட்டம். இப்படி நமக்கு தெரியாத வகையில் அல்லாஹுடைய நூர் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அந்த பரவல் நம் உடலில் உள்ள அந்த ரூஹ் என்ற அல்லாஹுடைய ஒளியோடு அது என்ன செய்யுது, ஒட்டி இருப்பதால் நாம் இந்த இடத்தில் இருந்து அப்படியே அந்த கதிர்வீச்சு அப்படியே பரவி எங்க போய் டச் ஆகுதுன்னா அல்லாஹ் இடத்தில். அப்ப ஒரு தொடர்பு தான். அல்லாஹ் இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான், இங்கேயும் காத்துலையும் மிதக்கிறான், தரையிலையும் இருக்கிறான் அப்படிங்கிறதா விளங்குறதுக்கு தான். அதை எனக்கு சுருக்கமா எப்படி சொல்லணும்னு தெரியல, நீங்க விளங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் இப்படித்தான் நம்மோடு இருக்கிறான். இப்ப இந்த ரூஹ் என்னைய பேச வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, என்னுடைய முயற்சியால நான் பெருசா எதுவும் செஞ்சிட முடியாது. அல்லாஹுடைய இந்த என்னுடைய உடலை இயக்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய அந்த ரூஹுக்கு, அந்த நூறுக்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்கும். அல்லாஹ்வுடைய நூரை ஒரு இடத்தில் செலுத்தி நீ இதுவாக இயங்குன்னு சொன்னா அது இயங்கிடும். ஏன்னா அவன் தான் அது, அவனுடைய ஒளியை தான் அங்க பாய்ச்சுறான். அவனுடைய ஒளி அவன் சொன்னதை செய்யும். அப்ப அல்லாஹ் எந்தெந்த படைப்புக்கு அந்த நூரை எப்படி இயங்குமாறு செலுத்துகிறானோ அப்படி அது இயங்கி கொண்டிருக்கும். பெருமைமிக்கவர்களே, நான் இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், இப்போது நம்மிடத்தில் இல்லை, இப்படி நினைக்கக்கூடிய செயல்தான் ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது. தொழுகையில ஏன் குஷு இல்லை, ஏன் உள்ளச்சம் வரல அப்படின்னா, எங்கேயோ அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறதா. அல்லாஹ் உள்ளுக்கு தான் இருக்கான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது ஐனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த திசையில் திரும்பினாலும் அங்கு உங்களுக்கு தெரிவதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகம்தான். இன்னொரு இடத்துல சொல்றான், ஒஹுமாக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் நான் அங்கு இருக்கிறேன். அப்ப இதை நம்ம அப்ப இந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, அதை தான் நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெருமைமிக்கவர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன்.
ஏன் அல்லாஹ் பிடரி நரம்பை சொல்றான் தெரியுமா? இந்த பிடரி நரம்பு தான் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த பிடரி நரம்புல தான் இந்த சிறுமூளை இருக்கு. இந்த சிறுமூளையினுடைய இயக்கத்தில் தான் என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு இருக்குல்ல, சாப்பிடும்போது அந்த ருசியை நம்ம உணர்றோம்ல, இது எல்லாம் எதை கொண்டு இயங்குதுன்னா இந்த சிறுமூளை. இது இல்லைன்னா ஒரு மனுஷன் பிணத்துக்கு சமம். இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் மையத்துக்கு சமம். அப்ப இது இருக்கிறனால தான் நான் யாரை பார்க்குறேன்னு தெரியுது, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுது, என்ன பேசுறேன்னு தெரியுது, என்ன சாப்பிட்றேன்னு தெரியுது, அது என்ன ருசின்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா இந்த சிறுமூளை இயக்கங்களை வைத்து. இந்த இடத்துல என்னை ஒரு கொசு கடிக்குதுன்னா உன்னை இந்த இடத்துல கொசு கடிக்குதுன்னு சொல்றது எது அப்படின்னா இந்த சிறுமூளை. இந்த சிறுமூளையிலிருந்து இந்த கைக்கு வர்ற நரம்பு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த விரலை நீங்க வெட்டி எடுத்தா கூட எனக்கு தெரியாது. இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாக்கை இயங்க வைப்பது, என்னுடைய மூளையை இயங்க வைப்பது, என்னுடைய சிந்தனை, என்னுடைய மொத்தத்தில் இந்த உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளையும் உணர வைக்கக்கூடிய ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய மிக சிறந்த படைப்பு எங்க இருக்கு அப்படின்னா இந்த பிடரியில தான் இருக்கு. அதை தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பிடரி நரம்புக்கு நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு பார்ட். இது இல்லைன்னா மனிதன் நடைப்பினம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே ரோபோ மாதிரி போவான். அவனை யார் கிராஸ் பண்ணி போறா தெரியாது, எதுக்கு யார் வர்றது தெரியாது, யார் அவனை அடிச்சுட்டு போறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் இந்த மூளை செத்து போனவன். இப்போ பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் நமக்குள்ளும் இருக்கிறான் நம்ம நம்புறதை விட எனக்குள் இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் இப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சீராகும், நம்மளுடைய ஈமான் உறுதியாகும். ஏன் அப்படின்னா நம்ம சும்மா தொழுகிறோம் ஓதுறோம் அப்படின்னு இருக்கிறனால தான் என்னமோ நினைச்சு ஓதுறோம், என்னமோ நினைச்சு தொழுகிறோம், என்னமோ நினைச்சு அமல்கள் செய்கிறோம். எங்கேயோ அல்லாஹ் இருக்கிறான்னு நினைச்சு நம்ம செய்கிறோம். எனக்குள்ளதான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நான் நினைக்கிறத கூட அவன் விளங்குவான் அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு வரும். பெருமைமிக்கவர்களே, நான் இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, அல்லாஹுவை எப்படி விளங்கணுமோ அதை விளங்கி நம்ம செயல்படும் போது தான் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியமும் 100% சக்ஸஸ் ஆகும். ஒரு வியாபாரி வியாபார நுணுக்கத்தை எப்படி கரெக்டாக தெரிஞ்சு செய்யும் போது அதில் அவர் சக்ஸஸ் ஆகிறாரோ, அதே மாதிரி அல்லாஹுவை எப்படி விளங்க வேண்டும் என்பதில் கரெக்டாக இருந்து அதை நுணுக்கமாக விளங்கி நம்ம செயல்படும் போது அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.